ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் அடுத்து பார்க்க போகிற கதை அர்ஜுனனின் பணிவு. வாங்க பார்க்கலாம். கிருபாச்சாரியரின் குருகுலத்தில் பாண்டவர்களும் கௌரவர்களும் பந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பந்து கிணத்துக்குள்ளே விழுந்துருது. எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் கிணத்தை சுற்றி நிற்கிறாங்க. அப்போ அழுக்கு துணி உடுத்திக்கிட்டு மீசை தாடியோட துரோணர் அந்த பக்கம் வர்றாரு. கிணத்தை சுற்றி ஏன் நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவருடைய தோற்றம் துரியோதனனுக்கு அலட்சியத்தை கொடுக்குது. நாங்கள் எதுக்கு நின்னா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் அர்ஜுனன், சுவாமி, கிணத்தில் விழுந்த பந்தை எடுக்க வழி தெரியாமல் தவிக்கிறோம் அப்படின்னு பணிவோடு சொல்கிறாரு. துரோணர் ஆர்வத்தோட, தம்பி உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு. என் பேர் அர்ஜுனன், குருகுலத்தில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லது, தண்ணிக்குள்ளே விழுந்த பொருளை எடுக்கும் மந்திர வித்தையை இப்போ உனக்கு நான் கற்றுத்தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த புல்லை பறிக்கிறாரு. அர்ஜுனன் காதில் மந்திரத்தை சொல்லிட்டு புல்லை அவர் கையில் கொடுத்து, அர்ஜுனா, மந்திரத்தை ஜெபித்தபடியே ஒவ்வொரு புல்லாக கிணத்துக்குள்ளே வீசு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த புல் ஒன்று தச்சுக்கிட்டு ஒரு பெரிய நீண்ட கயிறாக மாறுது. அதோட உதவியோட பந்தை மேலே எடுத்துகிட்டு வந்துடுறாரு அர்ஜுனன். அர்ஜுனன் பின்னாளில் அவருடைய வில் வித்தையில் சிறக்க இந்த சம்பவம் காரணமாக அமைந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.